உறக்கத்திலே வருவதல்ல கனவு, உன்னை உறங்க விடாமல் செய்வது தான் கனவு. இந்த வரி எவ்வளோ சூப்பராக இருக்குது. நம்ம அப்துல் கலாமோட வரிகள். ஸோ இன்றைக்கி வெல்கம் டு மை சேனல். இன்னிலேருந்து நான் வந்து ஃபஸ்ட் லாக் ஸ்டார்ட் பண்ணுறேங்க. பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது தான் எங்களோட பட்டாளம் கோட்டரோட ஒரு நிலமை. என் ஹஸ்பண்ட் இது போட்டிருக்கிறது வந்து சேஃப்டி கவர்ஸ். இந்த பெல்ட்டு போடாமல் வெளியே போனீங்கன்னா சிஎம்பி போலீஸ் பிடிச்சிருவாங்க, ஃபைன் அடைக்க வேண்டியது. இது நம்ம வந்து சேஃப்டி கவர்ஸ் மாதிரி. ஸோ இன்னிலேருந்து நான் விளாக் போடுறேங்க. என்னோடய ஃபஸ்ட்டு டே, அதனால் எனக்கு கொஞ்சம் திக்குமுக்காக தான் இருக்குது. ஸோ ஏதோ ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு ஒன்றும் பண்ணாமல் இருக்கிறத விட நம்ம ஏதாச்சும் ட்ரை பண்ணலான்னு தான் ட்ரை பண்ணுறேன். என் பொண்ணு இன்றைக்கி ஸ்கூல் கிளம்புறேன். எங்கள் லீவே இல்லை, கிறிஸ்மஸ் மறுநாள் தான். ஆனாலும் எங்கள் லீவ் கிடையாது. லீவ் வந்து சம்மர் வெக்கேஷன் கிடையாது, வின்டர் வெக்கேஷன் கிடையாது. ஒரு வெக்கேஷன் 10th 12th பிள்ளைங்களுக்கு கிடையாது. கேபி ஸ்கூலில் ஸ்பெஷலி அவங்க என்றைக்குமே சண்டே கூட அவங்க வைக்கிறாங்க ஸ்கூலு. இந்த பசங்களுக்கு நல்ல மார்க்கு ஸ்கோர் பண்ணணும்னு சொல்லிட்டு ரொம்ப எஃபர்ட் போடுறாங்க டீச்சர்ஸ். ஸோ நான் இன்றைக்கி அவங்களுக்கு வந்து ப்ரெட்டும் பண்ணி ஆம்லேட்டும் பண்ணி கொடுத்துட்டேங்க. இப்போ அவள் ஸ்கூல் கிளம்பிட்டுருக்கா. பாப்பாவை ஸ்கூல் காமிச்சிட்டு நான் வந்து பால் கொழுக்கட்டை பண்ணுறேங்க. தேங்காய் துருவல் எடுத்து தேங்காய் பால் பண்ணி, அதுக்கப்புறம் இது எனக்கு நேரத்துக்கு இருந்துச்சு. நான் வந்து அரிசியை ஊற போட்டு பொடித்து வறுத்து வச்ச மாவு, புட்டு மாவு, அது பாக்கி கொஞ்சம் இருந்ததுனால நான் என்ன பண்ணேன்னா இதில் கொழுக்கட்டை பண்ணேன். எங்கள் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் இது வந்து ரொம்ப ஃபேமஸாக பண்ணுவாங்க. ரொம்ப சீப்பன்னு என்ன சொல்கிறது, ரொம்ப சீக்கிரத்தில் முடிகிறது. அதனால் இந்த டிஷ்ஷு வந்து பண்ணுவேன். நான் சாட்டர்டே தான் மோஸ்ட்லி பண்ணுவேன். ஏன்னா மற்ற நாளெல்லாம் பிள்ளைங்க ஸ்கூல் போவாங்க, எடுத்துகிட்டு போக முடியாது. வீட்டில் வந்து சுட சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். பால் கூட கொஞ்சம் அந்த மாவையும் கொஞ்சம் போட்டுருங்க. அப்போ தான் கொஞ்சம் என்ன சொல்கிறது, கொஞ்சம் கொழுப்பாகும், கொஞ்சம் திக்னஸாக இருக்கும். கொஞ்சம் ரொம்ப தின்னாக இருந்தாலும், பால் தின்னாக இருந்தாலும் நல்லாயிருக்கும். அதனால தான் அந்த பொடியை நான் போடுறேன். இங்கே ஒரு தேங்காய் இவ்வளோ தான். அங்கே ஒரு தேங்காய். இந்த ஒரு தேங்காய்க்கு எங்களுக்கு வந்து 60 rupees ஆகும், சம்டைம்ஸ் 70 ஆகும். பூஜை டைமில் வந்து 70 rupees கூட ஆகிருக்கு. அப்புறம் இது கூட கொஞ்சம் உப்பு, அப்புறம் கொஞ்சம் சுகர், சீனி போட்டிங்கன்னா கொஞ்சம் டேஸ்ட்டு கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது. ஏன்னா சில தேங்காயில் கொஞ்சம் இனிப்பு கம்மியாக இருக்கும். அதனால கொஞ்சம் டேஸ்ட்டுக்கு பேலன்ஸ் பண்ணுறதுக்கு இந்த தண்ணியிலையும் கொஞ்சம் உப்பு சீனி போடுவாங்க, அந்த மாவுலேயும் கொஞ்சம் உப்பு சீனி போட்டு பிடிச்சி இன்னும் கொழுக்கட்டையாக பிடிச்சி அதில் போட வேண்டியது, அவ்வளோதான். வேறு பெரிய வேலையே கிடையாது. அப்புறம் அது தண்ணி கொதிச்சுக்கப்புறம் நம்ம போட்டோன்னா நம்ம வேலையை நம்ம பார்த்துக்கலாம். அது பாட்டு அது சிம்மில் இருந்து வெந்துட்டு கரெக்டாக இருக்கும் நமக்கு. கேட்குறது இது அக்கா, இது உடஞ்சி போகாதா அப்படின்னு. இந்த மாவு இப்படி போட்டிங்கன்னா உடஞ்சி போகாது. உடஞ்சே போகாதுங்க. நான் லைவ் காமிக்கிறேன். ஏன்னா பால் கொதித்த பாலில் நம்ம போட்டுட்டு கலக்கி கூட காமிக்கிறேன் பாருங்கள், அது வந்து உடையாது. கொதித்த பாலை நீங்கள் போட்டிங்கன்னா உடனே நீங்கள் ஸ்பூன் போடக்கூடாது. ஒரு 5 minutes வெயிட் பண்ணணும். 5 minutes வெயிட் பண்ணிவிட்டு இப்படி நீங்கள் கலக்கிறீங்கன்னா சூப்பராக இருக்கும். ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாவோ. ஏன்னா அதில் வந்து தேங்காயிலையும் பாலில் ஆயில் இருக்குது இல்லைங்களா, ஒட்டாமல் சூப்பராக இப்படி தான் இருக்கும். அப்புறம் இந்த தேங்காய் நான் ஏன் போட்டிருக்கேன்னா கொஞ்சம் கடித்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். தேங்காய் அது ஒரு சீவல் மாதிரி. வந்துட்டாருங்க, எங்கள் வீட்டுக்கார் வந்துட்டார். அவ்வளோதான், பசங்களுக்கு சாப்பாடு ரெடி பண்ணிட்டேன். அப்புறம் இவங்களும் குளிச்சுட்டு சாப்பிடுவாங்க. சாப்பிட்டு திருப்பியும் போவாங்க. 8 o'clock திருப்பி கிளம்பிடுவாங்க. அதனால தான் ஃபஸ்ட்டு நான் சாப்பாடு பிரேக்ஃபாஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சுட்டு தான் அப்புறமா என்னோடய வேலையை ஸ்டார்ட் பண்ணுறது, பெருக்கிறது, வாஷ் பண்ணுறது எல்லாமே நான் அப்புறமா தான் ஸ்டார்ட் பண்ணுவேன். என் பாப்பா குளிச்சுட்டு வந்துட்டு சாப்பிட்றா பாருங்க. அவளுக்கு பிடிச்சது 4 உருண்டை அவள் சாப்பிட்றேன். நாங்கள் உருண்டைன்னு தான் சொல்லுவோம். 4 உருண்டை சாப்பிட்டுட்டு அவள் விளாட போயிடுவாள். அவனும் சின்னவனும் அப்படி தான் சாப்பிட்டுட்டு விளாட போயிட்டான். இப்போ எல்லோரும் விளாட போனதுக்கப்புறம் நான் வந்து
பொறுமையாக வீடு பெருக்கி தொடச்சி என்னோடய வேலையெல்லாம் முடிச்சுட்டு கிளம்பிடுவேன் டியூஷனுக்கு. டியூஷன் பசங்க வந்துடுவாங்க 11 o'clock. என்ன தான் படித்தாலும் நம்ம இந்த வீட்டு வேலை பண்ணாமல் இருக்க முடியுமா? வீட்டு வேலை பண்ணியே தான் தீரும். இந்த பசங்க அங்கங்கே போட்டிருக்கிறது எல்லாமே எடுத்து திருப்பியும் ஆர்கனைஸ்டாக வச்சு திருப்பியும் அப்படி தான் ஆகுது. அப்புறம் இப்போ நான் தொடச்சிட்ருக்கேங்க. தொடச்சிட்டு அப்புறம் குளிக்க வேண்டியது, அவ்வளோதான், வேலையெல்லாம் முடிஞ்சிடுச்சு. எனக்கு மேக்கப் பண்ணி வெளியே போகிறதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஆனால் என்ன பண்ணுறது, இந்த காட்டுக்குள்ளே எதுவுமே பண்ண முடியாது, இங்கேயே தான் இருக்கணும். அதனால் என்னமோ நம்ம கொஞ்சம் ரெடி ஆகிட்டு டியூஷன் பசங்களுக்கு டியூஷன் எடுப்பேங்க. அவ்வளோதான் எங்களோட வாழ்க்கை. காலைல எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்குது பாருங்கள், ரொம்ப கிளியராக இருக்குது சன்னு. பசங்க வந்துட்டாங்க, நான் டியூஷன் எடுக்கிறேங்க. டியூஷன் எடுத்துகிட்டு அப்புறம் சாப்பாடு பண்ணணும். சின்ன பாப்பா கேட்குறா, அம்மா என்றைக்கு எடுப்பீங்களா இந்த விளாகில், இன்றைக்கி மட்டும்தானா அப்படின்னு கேட்குறாங்க. நான் சொன்னேன், இல்லைம்மா நான் கன்சிஸ்டன்ஸாக போடுவேன், விளாக் போடுவேன்னு. சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாங்க. பாப்பா நானும் முடிவு பண்ணிட்டேன், நான் போடணும் முடிவு பண்ணிட்டேன், போட்டுட்டு தான் இருப்பேன். அது என்ன ஆனாலும் சரி தான் போடுவேன். இதை அரிசி வடித்து வச்சுருக்காங்க. அப்புறம் பீன்ஸ் கட் பண்ணணும், இதெல்லாமே இன்றைக்கி பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ ஐ எம் டூயிங் மை ஒர்க். எப்படியெல்லாம் சமைச்சாலும் எனக்கு ஒரே ஒரு பிரச்சனை, என் பையன் சாப்பிடவே மாட்டாங்க. ரொம்ப ஸ்லோ சாப்பாடில். அவனுக்கு 24 hours விளாட விடனா சூப்பராக விளாடுவான், நல்லா படிப்பான், ஆனால் சாப்பிட மாட்டான். இதுதான் அவனோட பிரச்சனை. சாப்பாடு மட்டும்தான் பிரச்சனையே அவனுக்கு. ஸோ பாய், நாங்கள் பால்கனியில் உட்காந்து தான் சாப்பிடுவோம். ஏன்னா இங்கே இந்த குளிர் டைம் ஆனால் சூடு வெயில் ரொம்ப சூப்பராக இருக்குது சாப்பிட்றதுக்கு. அதனால தான் இங்கே உட்காந்து சாப்பிட்டுருக்கோம். ஸோ பாய், டுடே விளாக் இவ்வளோன்னா. நீங்கள் சாப்பிட்டீங்களா? நல்லா இருங்க, பாய்.